Okay, we can start. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து அவுட்லுக் ஆன் thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைக் ரீசெண்ட் இயர்ஸில் thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ லைக் அதிக இன்ஃப்ளோஸ் ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் 1-2 இயர்ஸில் thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நடந்திருக்கு. அண்ட் லைக் நிறைய பார்ட்டிசிபேட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, லைக் எல்லா இன்வெஸ்டர்ஸும் அதர் கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லைக் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இதுலயும் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வெபினார் நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த வெபினார் பண்றது மெயின் ரீசன். ஸோ அதுல பேசிக் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு நார்மல் ஒரு லார்ஜ் மிட் ஸ்மால் ஆர் மல்டி கேப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லைக் நீங்க வந்து அந்த ஃபண்ட்ல லைக் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் வெரஸ் இங்க வந்து லைக் சர்டன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னு லைக் ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் லைக் யூ கேன் மேக் குட் ரிட்டர்ன்ஸ் இன் திஸ் ஃபண்ட்ஸ். லைக் ஸோ லைக் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் ரொம்ப லாங் டேர்ம்க்கு நீங்க கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் லைக் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மெயினா லைக் செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப லைக் சைக்ளிக்கல். ஸோ பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சைக்ளிக்கல்னால லைக் அவங்களுக்கு எவ்ரி இயர் ப்ராஃபிட்ஸுங்கிறது வராது. லைக் எப்போ அந்த பிஸ்னஸ் பூம் ஆகும்போது அப்போ வந்து லைக் நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியும் க்ரோ ஆகும். ஸோ அவங்களோட ரிட்டர்ன்ஸும் க்ரோ ஆகும். வெரஸ் லைக் ஒரு பஸ்ட் ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ் அவங்க நோக்கி போவாங்க. அந்த டைம்ல நீங்க அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் லைக் இறங்கும். அண்ட் லைக் உங்களால அந்த டைம்ல லைக் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ லைக் வெரஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மால் கேப்லயோ ஒரு ஈவன் லார்ஜ் கேப் மல்டி கேப் இதுலலாம் வந்து லைக் நீங்க டாப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் எஸ்ஐபி வழியா அப்படியே நீங்க ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கூட லைக் ஆவரேஜ் பண்ணலாம். பட் இதுல அப்படி பண்ண வேணாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த வெபினார் ஆக்சுவலா. ஸோ பேசிக் வாட் இஸ் மென்ட் பை thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் தீம் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேறஸ் இப்போ ஒரு லார்ஜ் கேப் ஒரு லைக் ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்ல வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் தீம்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஒரு சேம் ஃபண்ட்லயே வந்து லைக் ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கும், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இருக்கும், பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கும். இதே மாதிரி மல்டிபிள் செக்டர்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். பட் வேற ஒரு thematic மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டர் அந்த கம்ப்ளீட் வெயிட்டேஜுமே அந்த ஸ்பெசிஃபிக் தீம்ல தான் லைக் இன்வெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ இதனாலதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு நார்மல் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ல மார்க்கெட் பீக் ஆகும் போது அதுக்கப்புறம் வந்து லைக் வேற செக்டர்ஸ்க்கு மாத்தி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். பட் வேற thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்து லைக் நீங்க டாப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழே இறங்குற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது லைக் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ டைப்ஸ் ஆஃப் thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ லைக் இப்போ சொன்ன மாதிரி தான். ஸோ பேங்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட்ஸ், எஃப்எம்சிஜி, கன்சூமர் டிஸ்கிரிஷனரி, டிஃபென்ஸ், ஐடி, இத மாதிரி லைக் நிறைய thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அண்ட் லைக் ஒரு thematic மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு மார்க்கெட் சைக்கிள்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி அந்த கரெக்டான தீமை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற அப்ரோச் ஆக்சுவலா. அண்ட் இதுல தான் நாங்க MWW இன்வெஸ்டர்ஸையும் கைட் பண்றோம் ஆக்சுவலா பேசிக்கா. அண்ட் மோரோவர் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைக் thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லைக் ஸ்மால் கேப் விடவே லைக் ரிஸ்கியர் ஆக்சுவலா. பட் நிறைய பேருக்கு அது தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால லைக் நம்ம thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது லைக் ஸ்மால் கேப் மாதிரியே அதை லைக் சேம் ப்ரையாரிட்டி கொடுத்து லைக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் ஆக்சுவலா. ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா லைக் இப்போ நீங்க thematic மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ பேசிக் லைக் அண்டர்லைங் ஃபேக்ட் மாதிரி என்ன அப்படின்னா, லைக் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லைக் பிஸ்னஸஸ் வந்து லைக் சைக்கிளிக்கல் தான். ஸோ உங்களுக்கு லைக் ஒரு பூம் பஸ் ஃபேஸ் இருக்கும். அண்ட் நீங்க கரெக்டா லைக் எப்போ அந்த தீம் வந்து லைக் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேவர்ல இருக்கோ அப்போ நீங்க ஆக்சுவலா அதை இன்வெஸ்ட் பண்ணி
எப்போ வந்து அது பீக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம எக்ஸிட் பண்ணணும். பட் நிறைய பேருக்கு வந்து இங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் அந்த தீம் தெரிய வர்றப்பவே அந்த செக்டர் வந்து பீக் அவுட் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 2024ல அது ஆக்சுவலா நடந்துச்சு, விச் இஸ் டிஃபென்ஸ். அண்ட் நீங்க லைக் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கூட டாட் காம் பபுள் அப்போ ஐடி பூம் உங்களுக்கு ஆக்சுவலா வந்து ஐடி பூம் 2000ஸ்ல பீக் ஆனப்போ லைக் அதோட வேல்யூவேஷன் அப்போ நீங்க டாப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஃபார் 2014 வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே வந்திருக்காது ஆக்சுவலா. நீங்க இப்போ கூட லைக் ஐடி இண்டெக்ஸ் சார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இட் ஆக்சுவலி டுக் 14 years டு ஜஸ்ட் டு பிரேக் தட் ஆல் டைம் ஹை. ஸோ அதனால தான் நீங்க டாப்ல இன்வெஸ்ட் பண்ணி லைக் பாட்டம் வரைக்கும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது. லைக் நீங்க பாட்டம்ல கரெக்டா என்ட்ரி எடுத்து லைக் நீங்க டாப்ல எக்ஸிட் பண்ணணும் தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லைக் பிசினஸ் சைக்கிள் அப்படி பிசினஸ் ஆர் சைக்கிளிக்கல் அப்படின்னு சொன்னதுக்கு லைக் இப்போ ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைட். ஸோ லைக் உங்களுக்கு மார்க்கெட் சைக்கிள்ங்கிறது வேற, பிசினஸ் சைக்கிள்ங்கிறது வேற. ஆக்சுவலா பிசினஸ் சைக்கிளை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் சைக்கிள் ஒர்க் ஆகும். ஏன்னா அல்டிமேட்டா லைக் ஸ்டாக்ஸ் வந்து லைக் ஒரு பிசினஸ் தான் ஆக்சுவலா. ஸோ அந்த கம்பெனி அந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பிசினஸ் சைக்கிள் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலா லைக் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். வெரஸ் லைக் நிறைய லைக் ஃபிஸ்கல் பாலிசிஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரேட் கட்ஸ் நடக்கும், லைக் லோன்ஸ் அதிகமா லைக் உங்களுக்கு ஆக்சசபிளா கிடைக்கும். ஸோ இதனால வந்து லைக் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால லைக் ஒரு எக்கனாமில ஒரு குவான்டிடேட்டிவ் ஈஸனிங் மாதிரி நடக்கும். ஸோ இதை வந்து லைக் பிஸ்னஸஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ ஆஃப்டர் கோவிட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து லைக் ரீசெண்ட் டிக்கெட்ஸ்ல ஆல் டைம் ஹையா இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் லைக் கம்மியாச்சு. ஸோ இதனால வந்து லைக் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் பெனிஃபிட் ஆனாங்க. லைக் அவங்களோட ஆர்டர் புக்ஸ் அதிகமாச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஃபண்ட்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த லாஸ்ட் மார்க்கெட் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ல ஆக்சுவலா லைக் நீங்க கரெக்டான தீமை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் மேக் குட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் இப்படி நல்லா எக்கனாமி போகும்போது லைக் தெர் வில் பி ஒன் பாயிண்ட் வேர் அந்த க்ரோத்துங்கிறது இதுக்கு மேல மூவ் ஆகுது, அந்த இடத்துல ஸ்டாக்னென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லைக் பிஸ்னஸ் ஓனர்ஸே லைக் க்ரோத் இல்லை அப்படின்னு லைக் அவங்களுக்கு அதிக லைக் லோன்ஸ் தேவைப்படாது. அண்ட் லைக் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸ்ல உங்களுக்கு இன்ஃப்ளேஷனும் லைக் ரொம்ப ஹை ஆயிடும். அண்ட் லைக் ஜாப் கட்ஸ் நடக்கலாம். அண்ட் இன்ஃப்ளேஷன் ஹை ஆனதுனால உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து லைக் ரேட் ஹைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஃபேஸ் தான் வந்து லைக் கான்ட்ராக்ஷன் ரெசிஷன் ஃபேஸ்னுவோம். ஸோ இந்த டைம்ல வந்து லைக் சைக்கிளிக்கல் பிஸ்னஸஸ் வந்து அதிகமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல லைக் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸிட் ஆயிருக்கணும். பட் நிறைய பேர் டாப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃபேஸ்ல மாட்டிக்கிறாங்க ஆக்சுவலா. அண்ட் லைக் தெர் வில் பி அ ஃபேஸ் வேர் இது வந்து லைக் பாட்டம் அவுட் ஆகும். ஸோ லைக் நம்ம பாட்டம் அவுட் ஆகிற டைம்லயும் எக்ஸாக்டா நெக்ஸ்ட் எந்த தீம் பிளே அவுட் ஆகும், லைக் என்ன பிசிக்கல் மெஷர்ஸ் அடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ்ல அந்த மேக்ரோ ட்ரெண்ட்ஸ் பார்த்து தான் லைக் நம்ம கரெக்டான தீமை செலக்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு செக்டருமே வந்து லைக் அந்த மார்க்கெட் சைக்கிள் பிசினஸ் சைக்கிளுக்கு வந்து லைக் ஒரு ஒரு லைக் சிமிலாரிட்டி ஆர் லைக் எப்படி சொல்றது, லைக் ஒரு பிசினஸ்மே பேஸ்ட் ஆன் த பிசினஸ் சைக்கிள் அது பெர்ஃபார்ம் பண்ணும். சம் பிசினஸஸ் வந்து irrespective ஆஃப் தட் பிசினஸ் சைக்கிள் தே டென் டு டூ வெல் பிகாஸ் லைக் அவங்கலாம் வந்து ரொம்ப பேசிக் இந்த மாதிரி கன்சியூமர் லைக் எஃப்எம்சிஜி ஹெல்த் கேர் இந்த மாதிரி பிஸ்னஸாக இருப்பாங்க. ஸோ irrespective ஆஃப் ஹவு த எக்கனாமி இஸ் கோயிங் லைக் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கும் ஆக்சுவலாக. வெரஸ் இப்போ நீங்கள் ஒரு கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, ரியல் எஸ்டேட், கேபிட்டல் குட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தெல் பி லைக் எப்படி எக்கனாமி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதை மாதிரி தான் அவங்களோட பிஸ்னஸும் லைக் பெர்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ லைக் நீங்க தீம் செலக்ட் பண்ணும்போது லைக் யூ நீட் டு ஃபேக்டர் போத் மேக்ரோ அண்ட் மைக்ரோ ட்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ரோ பொறுத்த வரைக்கும் லைக் யூ கேன் check RBI and Fed's policy on interest rates and like inflation. அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் மெஷர்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன கொண்டு வராங்க அதை மாதிரி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நான் லைக் பாஸ்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, லைக் அவங்க அதிக பப்ளிக்ஸ் லைக் ஸ்பெண்டிங் லைக் பண்ணதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல பூம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லைக் நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா we can focus on consumer and consumer discretionary side, because இந்த சைட்ல லைக் there is some growth happening, because லைக் இப்போ ரீசெண்டா லைக் இப்போ நீங்க சில ஃபிஸ்கல் பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா there is been an introduction on 8th pay commission for central government employees. ஸோ இதனால லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் சேம் லைக் இப்போ ஈவன் லைக் இந்த இன்கம் டேக்ஸ் பில்ல கூட 12.75 lakhs ஸ்லாப் ரேட்ல இருக்கவங்களுக்கு கீழே வந்து டேக்ஸ் அப்ளிகபிளா இருக்காது. ஸோ இதனால வந்து there is a lot of money in the hands of taxpayers. ஸோ இதனால they'll consume more. ஸோ இதனால வந்து உங்களுக்கு லைக் their standard of living will increase, and இந்த மாதிரி consumer discretionary சைட்ல இருக்கிற லைக் ஸ்டாக்ஸ்க்கு there's a huge growth potential which is coming. ஸோ இந்த மாதிரி லைக் யூ கேன் see, and you micro level maybe you can check the company's performance, their order book, and இதை ரெண்டும் நீங்க கம்பைன் பண்ணி you can select themes. ஸோ இது லைக் எந்தெந்த பிஸ்னஸ் சைக்கிள்ல எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பெட்டரா பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ லைக் எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல்ஸ், கன்சூமர் டிஸ்கிரிஷனரி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் லைக் நல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் லைக் மிட் எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் லைக் இங்கே தான் உங்களுக்கு லைக் ரேட் கட்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால லைக் ஐடி ஸ்டாக்ஸ் டென் டு டூ வெல். அண்ட் லேட் எக்ஸ்பான்ஷன்ல like utilities and energy stocks will do well. And like dull business cycle லையுமே வந்து I mean first phase லையுமே healthcare and basic FMCG in the stocks will do well. So this is just an illustration. Like in the last market cycle எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் திமேட்டிக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் வாஸ் PSU அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ். ஸோ ஏன் இந்த ரெண்டு தீம்ஸுமே நல்லா பண்ணுச்சு அப்படின்னா, PSUஸ் பொறுத்த வரைக்கும் லைக் அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு 2020 இந்த ரேஞ்சில். அண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். லைக் அவங்க ஆக்சுவலாக லைக் தேவர் பிளானிங் டு ப்ரைவேட்டைஸ் அண்ட் லைக் and that made a huge change, and அந்த சைட்ல ஒரு நல்ல ரன் இருந்துச்சு. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் as I said கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் லைக் ஆல்மோஸ்ட் அந்த டிக்கெட்லேயே ஆல் டைம் ஹை இருந்துச்சு. ஸோ அதனால லைக் கம்பெனிஸ் saw a good run in these sectors. ஸோ இப்போ லைக் why thematic mutual funds are risky அப்படின்னு பார்ப்போம். ஸோ லைக் as I mentioned timing is very very important. லைக் நம்ம லைக் கரெக்டா எப்போ அவுட் ஆஃப் ஃபேவர்ட் பொசிஷன்ல இருக்கோ அந்த டைம்ல லைக் நம்ம என்டர் ஆகணும், அண்ட் அந்த பீக் பாயிண்ட்ல நம்ம எக்ஸிட் ஆகணும். லைக் இதை நம்ம கொஞ்சம் லைக் ஆப்போசிட்டா பண்ணா கூட லைக் இட் வில் பி அ வெரி டபுள் டிசாஸ்டர். வெரஸ் இப்போ நீங்க ஒரு அதர் நார்மல் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணீங்கன்னா கூட மேபி 1 or 2 years you won't make returns or negative returns, but ஒரு 5 year periodல லைக் you would have made at least some average return. அது இங்க அது கூட பாசிபிளா இருக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் அந்த மாதிரி லைக் மிஸ்டேக்ஸ் பண்ணா ஈவன் FD ரிட்டர்ன்ஸே பெட்டரா இருக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனே கிடையாது. ஸோ ஒரு தீம்னா அந்த ஒரு தீமுக்குள்ளதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் நீங்க உங்களோட ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஆர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து லைக் ஒரு தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு தீம் வந்து மேபி 15-20% ஓவரால் அலோகேஷனா இருக்கலாம் உங்களோட ஓவரால் டோட்டல் போர்ட்ஃபோலியோக்கு.
So that is one thing. And it can't be done for long term. இப்போ நீங்க நார்மல் ஒரு மல்டி கேப் ஃபண்டோ ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிட் கேப் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா லைக் அதுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் டீம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேப் இது மாதிரி செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். பட் வேறஸ் இதுல வந்து சேம் தீம் தான். ஸோ அதனால வந்து லைக் உங்களால ரொம்ப லாங் டேர்ம்க்கு பண்ண முடியாது. வேறஸ் இப்போ நீங்க ஒரு நார்மல் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட் யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் as long as you want, provided that the fund manager is doing good or you believe in that fund and that fund manager. So how we played sectors in the past and இப்போ நாங்க என்னென்ன sectors like M2W clients க்கு like invest பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா I'll just give you a example. So as I mentioned, we were actually doing both PSU funds and infrastructure funds right from 2019-2020 to till 2024, and even now we are still continuing infrastructure funds in the form of SIPs because we see இன்னுமே government spending அந்த இடத்துல கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு and கம்பெனிஸோட ஆர்டர் புக்மே ஹெல்தியா தான் இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல we are positive, but still we have cut some positions because அந்த valuation ரொம்ப ஹையா இருந்துச்சு and we want to realize some profit. Whereas PSU, like we have completely exited. அந்த எலெக்ஷன் டைம் முன்னாடி நாங்க எக்ஸிட் பண்ணிட்டோம். அண்ட் பிகாஸ் பிஎஸ்யூஸ்ல அந்த ரன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த எலெக்ஷன் முன்னாடி நாங்க எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ ஃபியூச்சர் ஐ மீன் ப்ரெசென்ட்ல பொறுத்த வரைக்கும் we are very positive on banking, consumer discretionary funds because இந்த சைட்ல like banking main reason why we did was பேங்க்ஸோட வேல்யூவேஷன் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி லைக் ரொம்ப சீப்பா இருந்துச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இட்ஸ் இன் அ ஃபேர் வேல்யூட் பொசிஷன். ஸோ ஸ்டில் வி ஆர் கண்டினியூங் டு ஆட் லைக் எக்ஸ்போஜர் இன் திஸ் பேங்கிங் ஃபண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி கன்சூமர் டிஸ்கிரிஷனரி சைட்லையுமே வி பிலீவ் இன் இந்தியாஸ் consumption story and we are very positive in these themes. So that's it from my side.